Hello guys, welcome to Gaming MM channel. ஹலோ கைஸ், வெல்கம்ஸ் டு கேமிங் எம்எம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பஸ் டிரைவிங் கேம் வந்து வித் ஆஃப்லைன். நீங்கள் தப்லைனில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். வந்து எல்லாம் நம்ம கண்ட்ரியோட பஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இந்த பஸ்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து என்ன இந்த பஸ்ஸை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் கைஸ். குட் கேம். அது மட்டும் இல்லாமல் ஏன்டா எத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்ட்டு யாராச்சும் கேட்டிருக்கணும். வந்து கேட்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் காரணத்தை சொல்லிடுறேன் கைஸ். ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ் முடிய கொஞ்சம் லேட் ஆனங்காட்டி நான் வந்து இப்போ தான் வந்து வீடியோலாம் போடுறேன். இனிமேல் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன் கைஸ். இனிமேல் உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துடும். இப்போ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கேமோட ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஓரளவு குட்டாகவே இருந்துச்சு கைஸ். ஆஃப்லைன் கேமுக்கு ஓரளவு ஒருத்தர் தான் தோணுச்சு, அதனால தான் எடுத்து போடுறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறேன். இந்த WS அப்படிங்கிறத தொட்டிங்கன்னா கிளைமேட்டை மாற்றிக்கலாம் கைஸ். இது இந்த மாதிரி பஸ் கேம்லாம் இறந்ததே இல்லை, இதில் தான் இருக்குன்னு நானே பார்க்குறேன். அடுத்ததாக வந்து இருக்கிறது வந்து என்னதுன்னா கேமரா ஆங்கிள் கைஸ். ஃபஸ்ட்டு அவுட் சைட், அப்புறம் இன்டீரியர் ஆங்கிள் கைஸ். அடுத்ததாக வந்து என்ன இருக்குன்னா இருங்க, அதுக்கு முன்னாடி பஸ்ஸோட சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. நல்லா வந்து பெரிய வண்டியாக இருக்குது. சரி, அடுத்ததாக இந்த இண்டிகேட்டர் கைஸ். லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் போத்து. அதே மறுபடியும் தொட்டிங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். அப்புறமேட்டு கைஸ் வந்து சவுண்ட் ஆஃப் பண்ணுறது. நான் சவுண்டை ஃபுல்லாக வச்சு காட்டணுன்னு தான் நினச்சேன், ஆனால் கேமோட சத்தத்தில் எனக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் கேமில் ஒரு பாட்டு ஓடுறங்காட்டி எனக்கு காப்பிரைட் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் இது பண்ணோம். சரி கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம சீட் பெல்ட்டை போட்டுக்கலாம். டிரைவர் அவசரம் முக்கியம் இல்லை, ஏன் அவசரம் முக்கியம் இல்லை, அதனால தான் இது மாதிரி காரில் போகிற எல்லோரும் வந்து சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் கேமராவோட இன்டீரியரில் வச்சுட்டு போனீங்கன்னா சும்மா புயல் வேகத்தில் பஸ்ஸு போகிறாப்புல இருக்கும். இதுவே வந்து அவுட் சைடில் வச்சுட்டு இப்படி போனீங்கன்னா வந்து வண்டியை தள்ளிட்டு போகிறாப்புல தான் கைஸ் இருக்கும். சரி, இப்போ வந்து வாங்க கண்டக்டர் ஏற வந்து எடுக்கோங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள், உனக்கு ஒரு சம்பளம். இதை நானே சொல்லிட்டு போயிடுறேன். சரி, என்னமோ உன்னைய வச்சுருக்கேங்க, ஓனருக்கு நம்ம நாமம் போட்டுற வேண்டி தான். சரி ரைட்டு. சரி, எப்படியோ உழுத்து வேணும். நாங்களாம் யார் தெரியுமா? சரி கைஸ், நம்ம சேர்ந்து இப்படிலாம் ஒழுக்கிட்டு போனோம். டேய் ஏன்டா நேராக போட்டேன். சரி, கடைசியில் வந்து நான் வேறு வந்து பேசஞ்சர்ஸை பேசிக்கிட்டே விட்டேன் கைஸ். இப்போ அங்கே திருப்பங்கள் வண்டிங்கிறப்பல திருப்பிட்டு வாங்க கைஸ், நம்ம நேராக வந்து இந்த இன்டீரியரில் வச்சுட்டு போகலாம். சும்மா செம்ம ஸ்பீடாக போவோம் கைஸ். எவன் வந்தாலும் அடிச்சு தூக்கிடுவேன். ஃபஸ்ட்டு மர்டர் அப்படிங்கிறப்பல தான் கைஸ் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்க, வந்து அப்படியே விட்டு ஏற்றிட்டு போகலாம் கைஸ். நீங்கள் இந்த கேமை ஏற்றிட்டு இன்டீரியரில் வச்சு வேணால் விளையாண்டு போகிறாங்க கைஸ். பயங்கர ஸ்பீடாக போகும். இதே அவுட் சைடில் மட்டும் வச்சு விளையாண்டுட்டு என்னை திட்டக்கூடாது, எங்கடா வண்டி ஸ்பீடாக போகுதுன்ட்டு. இன்டீரியர் ஆங்கிளில் வச்சுருங்க. சரி, இறங்க சொல்கிறேன் எல்லாத்தையும். எல்லோரும் இறங்கிக்கோங்க. அதெல்லாம் இறங்கி முடிச்சக்கப்புறம் இறங்கிக்கோங்கன்ட்டேன். சரி, இவனுங்க இருந்துக்கிட்ட என்ன சொல்கிறானுங்கன்னா, நம்ம வேலையெல்லாம் சரியான சோம்பேறி பசங்க, எவனுமே ஒழுங்காக வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம தான் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒர்க்கர்ஸ் இறக்கி விட்றோங்க. இப்போ வாங்க வண்டியை இன்ஜினை போட்டு வந்து நம்ம வண்டியை தூக்கலாம். வருது விளக்கு இந்தியா பஸ்ஸு வருது. சரி, அப்படியே வந்துருப்பாங்க. கண்டக்டர் ஏறுங்கப்பா, எல்லாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. ஏறிட்டாங்க. நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். நீ டிக்கெட் எடுத்துக்கிட்டு டிக்கெட்டு படி. ஆமே லே யாரா நீ? ஓட்ட தெரியல. டேய் நான் எங்கடா பஸ் ஓடினேன்? நான் எங்கடா வந்து இது பண்ணேன்? நான் எங்கே போய் இடித்தேன்? அவனாக வந்து இடிக்கிறான். ஏன்டா ஒரு லாரியாட்டா பஸ்ஸை வச்சுருக்கேன், அதை திருப்புறேங்கிறேன், விட்றானா? அப்படி வந்து நேராக சொல்கிறான் அந்த கண்ணமான. சரியா தப்பலம். சரி கைஸ், அதாவது நான் வந்து பஸ் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட். எனக்கு அதில் வந்து 30 வருஷம் அனுபவம் இருக்குது வந்து. அதனால தான் வந்து நான் வந்து அதாவது என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். அதாவது நான் பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லுவார். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து வளைச்சி ஓட்டுவோம். வளைச்சி அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பேன். பெரிய ப்ரோ பிளேயர். ஆமாம். இப்போ இடிக்கமே வாயை வச்சு நடந்துருச்சு. வாயை வச்சுனா ரைட்டு. சரி ஓகே. அதாவது இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது ஏன் தப்பு இல்லை. நான் வந்து பிரேக்கில் தான் காலை வச்சேன், ஆனால் அது பஸ்ஸுக்குன்னு ஆக்சிலேட்டரில் காலை வச்சாப்புல பூஸ்ட் ஆகிடுச்சு. பொய் நம்பாதீங்க. பஸ்ஸு டிரைவர் யாரும் அங்கே தான் ஓட்டுவாங்க. இதான் நீ வாய் வச்சங்காட்டி தான் நான் வந்து ஓட்டலை அப்படின்னு தான் சொல்லிக்குவேன். சரி, ஓட்டன் என்ன அப்படியே ஸ்கிரிப்ட் அடிச்சிருச்சு பஸ்ஸு. பார்த்தீங்களா, வந்து நம்ம பிள்ளைங்க பஸ் ஆட்டம் திருப்பிட்டோம். இறங்க சொல்கிறேன் அவங்க எல்லாத்தையும்.
இறங்கு இறங்கு இறங்க. எங்கள் பஸ்ஸில் வந்ததுக்கு 1 2 3 4 5 6 6 பேத்துக்கிட்ட டிக்கெட் இருக்குல்ல. டிக்கெட் இருக்குப்பா போப்பா. அவ்வளோதான் கைஸ். அதாவது இது வந்து ஆஃப் ரோடு மோடு. அடுத்ததாக இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் இறக்கி விட்றாப்புல கைஸ். நம்ம வந்து ஸ்கூல் டிரைவிங்கா? இது கொஞ்சம் வந்து அவ்வளோக்கா இருக்காது கைஸ். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு போட்டு சாவடிச்சிடுறாங்க. சரி இருந்தாலும் வந்து அதுவும் பார்க்கலாம் வாங்க கைஸ். அதாவது என்னென்னா நம்மளுக்கு ட்ரையல் காட்டுறாங்க. இந்த மாதிரி திருப்பணும்னு சொன்னால் திருப்பிடணும். அதோட திருப்ப மாட்டேன்னா ஏறி வந்து மிதிப்பண்டா அப்படிங்கிறாங்க. ஏறி வந்து மிதிப்பானா இருறா பஸ்ஸை ஓட்டி ஏற்றுற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீட் பெல்ட்டை போட்டாச்சு. ஏன்னா நம்ம அவசரம் கேட்கல, அதனால் வந்து சீட் பெல்ட் போடாத. நேரம் பிரேக் சடனாக போடுவியாம்மா, குப்பர் அடிச்சுட்டு விழுவாமியா. நான் 10 பெல்ட்டுக்கு 12 கொட்டிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். சரி நீ பிடிச்சிக்கோ, அப்புறம் நான் வந்து பழி வாங்கிட போகிறேன் இப்படியே சொல்லிட்டேன். சரி வாங்க கைஸ் நம்ம அழுத்திட்டு போவோம். இதில் வந்து பேசஞ்சரே கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்லி. வாங்க நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு. நல்ல வேலை நான் சொன்னதுனால பேசஞ்சர்லாம் வரல பார்த்தியா? அதனால தான் வரலையா? இல்லாட்டி வந்து வந்துருப்பாங்களோ. இதை பற்றி ஓனர்கிட்ட பேசிட வேண்டிதான். ஓனர்கிட்ட பேசணுன்னா நான் பஸ் ஊற்றி ஏற்றி வச்சிருக்கேன் பார்த்துக்க. ஒன்று என்னையே தூக்கிடுவியா? சரி ஸ்டாப் பண்ணுங்கப்பா. நானும் சரி கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து இவனை வச்சு பழி வாங்கிட வேண்டியதாங்க. சரி கைஸ், இந்த மோடு முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.